மனுஷர்களிலும் தேவ தூதர்களிலும் நானும் நீங்களும் ஆராதிக்கிறவர் மேன்மையானவர், அவர் உண்மை உள்ளவர் என்பதை வேதத்தின் அடிப்படையில் இந்த நாட்களில் தேவ தூதர்களை ஆராதிக்கும்படியாக உங்கள் வீடுகளிலே வந்து கதவை தட்டி சொல்வார்கள். இயேசு தேவ தூதர், அவருக்கு தேவன் அல்ல, அவரை ஆராதிக்க கூடாது, அவர் தேவ தூதர் என்று கூட சொல்ற கூட்டங்கள் நிறைய உண்டு. உங்களுடைய வீடுகளை தட்டி வந்து லேட்டர் டே ஆஃப் சயின்ஸ் அவர்கள் வருவார்கள், ஜெகோவா விட்னஸ் என்ற கூட்டத்தை வருவார்கள். அதனாலே அவர் வரும்போது உங்களுக்கு ஆதாரத்தோட நானும் நீங்களும் ஆராதிக்கிற அவர் தேவன் என்று பார்க்கும்படியாக இந்த நாட்களிலே கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. இதுக்கு இந்த நாட்கள்ல இந்த வரக்கூடிய கிட்டத்தட்ட 6 வாரத்துல எத்தனை வாரங்கள் இருக்கும் தெரியாது நான் பேசக்கூடிய நாட்கள், அந்த நாட்களில் எபிரேயர் அதிகாரத்தை முழுவதுமாக மையமாக கொண்டு இந்த பிரசங்கள் அடங்கி இருக்கும். அதனாலே வரும்போது நீங்கள் முழுவதுமாக 13 அதிகாரம் உண்டு அந்த புத்தகத்திலே, அந்த 13 அதிகாரங்களே மறுபடியும் வாசியுங்கள். வாசிக்கும் போது உங்களுக்கு பெரிய கிருபை கொடுப்பாராக. முதலாவது அதிகாரத்திலே போடப்பட்டிருக்கிறது, நானும் நீங்களும் ஆராதிக்கிறவர் தீர்க்க தரிசிகளும் அவர் உயர்ந்தவர் மேன்மையானவர் என்று முதலாம் அதிகாரம் கூறுகிறது. அதே அதிகாரத்திலே கூறப்பட்டிருக்கிறது அதே தேவன் இயேசுவானவர் தேவ தூதர்களிலும் அவர் மேன்மையானவர், உயர்ந்தவர், உன்னதர் என்று அழகாக கொடுக்கப்பட்டால் பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்துக்கு போகும்போது பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன் மோசேயை குறித்து பேசுகிறார். ஆண்டவர் அங்கே மோசேயானவர் இந்த தேவ நாம் நீங்களும் ஆராதிக்கிற தேவனை காட்டிலும் அவர் சிறந்தவர் அல்ல, இயேசுவே மோசேயை காட்டிலும் உயர்ந்தவரும் சிறந்தவரும் உன்னதமானவருமாய் இருக்கிறார். 4ஆம் அதிகாரத்துக்கு போகும்போது ஜோஷுவா பற்றி போடப்பட்டிருக்கிறது. இதே ஜோஷுவை விட அந்த இயேசு உன்னதமானவர், பெரியவர், சிறந்தவராய் இருக்கிறார். 5ஆம் அதிகாரத்துக்கு போகும்போது பிரதான ஆசாரியனாக ஆரோனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவரில் காட்டிலும் இயேசு சிறந்தவர், மேன்மையானவர் என்று விளக்கத்தோட ஆதாரமாக அந்த அதிகாரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 7ஆம் அதிகாரத்திலே எனக்கும் உங்களுக்கும் இந்த தேவன் மேன்மையான, உயர்ந்த, உன்னதமான ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது. 8ஆம் அதிகாரத்துக்கு போகும்போது அங்கே எனக்கும் உங்களுக்கும் அழகான வாக்குறுதி தேவன் கொடுத்திருக்கிறார், வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார் இந்த உயர்ந்த உன்னதமான தேவன். 8ஆம் 10ஆம் அதிகாரத்துக்கு போகும்போது ஒரு உடன்படிக்கை செய்திருக்கார். உடன்படிக்கையானது மேன்மையானது, உன்னதமானது என்று வேதம் கூறுகிறது. இந்த அதிகாரங்களை, இந்த காரியங்களை பார்க்கும் போது இந்த நாட்களில் 13 தடவைகள் பெட்டர் என்ற வார்த்தை வருகிறது அந்த அதிகாரத்திலே. அதாவது மேலானது, உன்னதமானது அல்லது உயர்வானது என்று பார்க்கும்படியாக அந்த ஒரே வார்த்தை 13 தடவைகள் இந்த 13 அதிகாரத்திலையும் வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏன்னா இயேசு இந்த உலகத்துல உங்களுக்கு என்னென்ன உன்னதமான காரியங்கள் கிடைக்கின்றதோ, அது பொருளா இருக்கலாம், பணமா இருக்கலாம், பதவிகளா இருக்கலாம், நீங்க வேலை செய்யற காரியமா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், அந்தஸ்தா இருக்கலாம், இந்த உலகம் எதை உங்களுக்கு உன்னதம் நினைத்து கொடுக்கிறதோ அது எல்லாவற்றிலும் காட்டிலும் இயேசு உன்னதமானவர், பெரியவர், சிறந்தவர் என்பதை காண்பிக்கும்படியாக இந்த நாட்களிலே பேசும்படியா நான் தேவைப்பட்டேன். இன்னொரு வார்த்தை வருகிறது 14 தடவைகளாக இந்த 13 அதிகாரத்திலையும் பெர்ஃபெக்ட் என்ற வார்த்தை, முழுமை என்ற வார்த்தை, பரிபூர்ணம் என்ற வார்த்தை. இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்திலே பரிபூர்ணமானவர்களை பார்ப்பது மிகவும் கடினம். எல்லோரும் முழுமையாக செய்வது கிடையாது. வாழ்க்கையா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், என்ன காரியமா இருக்கலாம், செய்வது கடினம். ஆனா வேதம் சொல்லுது இயேசு முழுமையாக, பரிபூர்ணமாக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று போட்டிருக்கின்றது. அப்ப அடுத்த வார்த்தை இந்த முழுமை அல்லது பெர்ஃபெக்ட் என்ற வார்த்தை கடந்து வருவது நாங்கள் பார்க்கிறோம். இன்னொரு வார்த்தை வருகிறது அடிக்கடி இந்த 13 அதிகாரத்திலே இட்டர்னல், அதாவது நித்தியம். நித்தியம் என்ற வார்த்தை அடிக்கடி வருவதனாலே தேவன் நானும் நீங்களும் எங்கே கிடைத்தாலும் கிடைக்க முடியாத ஒரு காரியம், அது இயேசு ஒருவர் தான் கொடுக்கக்கூடியது. ராஜ்யங்களா இருந்தாலும் அவருடைய ராஜ்யங்கள் நித்தியமானது, அவருடைய ஆளுகை நித்தியமானது. எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை நித்தியம் என்று போட்டிருப்பதனால் இந்த நித்தியமானது எப்பொழுதும் எனக்கும் உங்களுக்கும் சொந்தமாகவே இருக்கிறது. அதனால இந்த நாட்களில் நாங்கள் இதை குறித்து முக்கியமாக தியானிக்கும்படியாக நாங்கள் கடந்து வரப்போகிறோம். யூத மக்கள் அவர்கள் இந்த தேவனை பார்க்கும் போது
இந்த தேவனால் அவர் தெரிவு செய்யப்பட்ட ஜனமாய் இருப்பதனாலே அவர்களுக்குள்ளே ஒரு பெருமை வந்தது. ஏனென்றால் இந்த தேவன் அவர்களை தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, அதாவது சட்டங்களை, நியாய பிரமாணங்களை கொடுத்து அவர்கள் தேவனோட கிட்ட சேருவதற்கு சில காரியங்களை செய்தால்தான் சேர முடியும் என்பதை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். இன்றைக்கு பல சமயங்கள் அல்லது பல ரிலிஜியன்ஸ் வந்து இதைத்தான் எனக்கும் உங்களுக்கும் போதிக்கிறது. கிரிய செய்ய வேண்டும், நீங்க பலிகள் செலுத்த வேண்டும், நீ இது செலுத்த வேண்டும், இது செய்தால்தான் நீ தேவனிடம் சேர முடியும் என்பதை எனக்கும் உங்களுக்கும் எடுத்து காட்டுகின்றது. ஆனா நாங்கள் இந்த காரியம் செய்யாதபடி இயேசுவே எல்லாவற்றையும் செய்து முழுமையாக கொடுத்திருப்பதனால் அவரே நித்தியமானவர், நிரந்தரமானவர், அழியாதவர் உள்ளவர். அவர் என்றைக்கும் உயர்ந்திருக்கிற தேவனாகவே எனக்கும் உங்கள் மத்தியில் இருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட தேவனை நாங்கள் ஆராதிக்குவதா இருந்தால் விசுவாசத்துல நாம் நீங்களும் வளர்ந்து செல்ல வேண்டும். எப்போதாவது கொஞ்சமாவது எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் திரும்பும் போது அல்லது நாங்கள் பிசகும் போது அந்த விசுவாச வாழ்க்கையானது பின்னடைவை கொண்டு போய் இந்த உன்னதமான தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்துவிடும். அதனால இந்த நாட்கள்ல நாங்கள் உலகத்தோடு நாங்கள் ஒத்து போகாதபடி இந்த தேவன் எனக்கும் உங்களுக்கு எழுதி வைத்திருக்கிற சில காரியங்களை, அவருடைய வாக்கு தத்தங்களை, உன்னதமான காரியங்களை நோக்கி பார்ப்போமாயிருந்தால் இந்த வரக்கூடிய நாட்கள்ல உங்களோட வீட்டுக்கு வருபவர்கள் அல்லது வரக்கூடிய நாட்கள்ல இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லக்கூடியதாக இருக்கும். என வேதத்தில் அழகா பொழுது நீங்கள் நித்தியமும் தினமும் நாங்கள் ஜீவிக்கிறது அவருடைய சுத்த கிருபை, அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை எண்ணி பார் என்று அழகாக கவுண்ட் யுவர் பிளெஸிங் என்று அழகான ஒரு பாடல் பாடப்பட்டு நாங்கள் பார்க்கிறோம். ஒரு வீட்டுக்கு நான் கடந்த வாரத்திலே சென்றிருந்த நம்ம சபை சார்ந்த வீட்டுக்கு, அங்கே வாலிப பெண்ணை நான் பார்க்கும்படியா, அந்த வீட்டிலே உள்ள பெண் அவளுக்கு மகளா இருக்கிறாள், அவனை பார்க்கும்படியா பேசும்படியா சந்தர்ப்பம் கிடைத்தது. சொன்ன வார்த்தை எனக்கு மிகவும் உற்சாகப்பட்டேன். நான் இந்த நாட்களிலே பிள்ளைகள் பணத்துக்காக, சொத்துக்காக, காரியத்துக்காக ஓடுகிற வேளையில அவன் தாயார் கூட இருக்கும்போது அந்த பெண் பிள்ளை சொன்ன காரியம் அங்கள் என்னுடைய வாழ்க்கையில இந்த அப்பா அம்மாவோட சொத்தை எனக்கு வேண்டாம், நான் அவனுக்கு அழகாக சொல்லிவிட்டேன், நீங்க மறித்த பிற்பாடு இந்த சொத்துக்களை தேவ ராஜ்யத்துக்கு நீங்க உபயோகிக்கும்படியாக எனக்கோ என்னுடைய சகோதரனுக்கு என்னுடைய காரியங்களுக்கு இந்த காரியம் தேவையில் நான் திட்டவன் தெளிவுமாக என்னுடைய பேரண்ட்ஸுக்கு சொல்லி, இன்னும் திருமணமாகாத பிள்ளை வல்லமையாக செயல்படக்கூடிய பெரிய காரியம், அது மிகவும் நான் உற்சாகம். இரவு நானும் குமாரி வீட்டுக்கு போகும்போது பேசிட்டே போறேன். இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களில் ஓடுற ஜனமெல்லாம் பொருளுக்காக, ஆசைக்காக, அந்தஸ்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிற வேளையில ஒரு மாணவனுடைய இதயத்துல சிந்தையில் இருந்த காரியம் மிகவும் நான் உற்சாகப்பட்டேன். அதனால இந்த நாட்களில் நானும் நீங்களும் ஆராதிக்கிற உண்மையானவர், அவர் உன்னதமானவர், அவர் உயர்ந்தவர், அவர் பெரிய தேவனாக இருப்பதனாலே அவரை நோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் கடந்து வரப்போகிறோம். ஒரு மனுஷன் டாக்டரிடம் போயிருந்தாராம். அவருடைய காது கேட்காதனால அதை சரி செய்யும்படியாக போயிருந்தார். அந்த டாக்டர் அவரை பார்த்த உடனே பரிசோதனை பண்ணிவிட்டு அவருக்கு அந்த காது கேட்கிற மெஷின் உள்ளே பிக்ஸ் பண்ணி இருந்தார்கள். அந்த டாக்டர் பார்த்து அதை கலட்டி மறு காதிலே அதை பிக்ஸ் பண்ணி கொடுத்தார். கொடுத்த உடனே அவருக்கு காது அழகா கேட்க தொடங்கி விட்டது. அவர் சொன்னார் 20 ஆண்டுகளாக நான் தவறான காதிலே அதை மாட்டிக்கொண்டிருப்பதனாலே என்னுடைய காது கேட்காம இருக்கிறது என்று. இன்றைக்கு நானும் நீங்களும் அப்படித்தான் வேதம் அழகா சொல்றது கேட்கிறதுக்கும் லிசனிங் ஹியரிங்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. லிசன் பார்க்கும்போது கேட்பது, ஹியரிங் என்பது உங்களுடைய சொந்த காதுனாலே கேட்பது. அதனால தான் வேதம் சொல்றது காதுள்ள யாவரும் கேட்க கடவுது. அழகான வார்த்தை தேவன் சொல்லியிருந்தார். அதனால இந்த அதிகாரத்துக்கு நாம் இந்த தேவனை உண்மையானவர், உயர்ந்தவர், மேன்மையானவர் பார்ப்பதற்கு முன்பதாக அதே எபிரேயர் அதிகாரத்தில் 2-3 வார்த்தைகள் எனக்கும் உங்களுக்கும் எச்சரிக்கையாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை முதல் பார்த்து விட்டு நாங்கள் கடந்து செல்லும்படியாக நாங்கள் வாஞ்சிக்கிறேன். வாசிக்கப்போமாக எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4-6 வசனங்களை. Hebrew chapter 6 verses 4-6. எபிரேயர் 6ஆவது அதிகாரம் 4-6 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கப்போமாக. ஏனெனில் ஒருதரு பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும்
இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்பதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அழகா ஆணித்தரமாக ஒரு மனுஷன் அந்த இயேசுவை ருசி பார்த்திருந்து, உன்னதமான தேவனை ருசி பார்த்திருந்து, பரிசுத்த ஆவியினால் கிடைக்கப்பட்ட எல்லா ஈவுகளையும் பெற்று இந்த உலகத்திலே வரக்கூடிய பலன்களை எல்லாவற்றையும் ஒதுக்கி இந்த இயேசுவையே ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில மறுதலிப்புக்கு வருவானா இருந்தால், இயேசுவை விட்டு பின்வாங்கி பழைய நிலைக்கு உலகத்துக்கு போவானா இருந்தால், அந்த மனுஷன் ரெண்டு காரியம் செய்கிறான். ஒன்று, இயேசுவை மறுபடியும் சிலுவையிலே அறைகிற மனுஷியாக இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் ஏதுவாக கிடைப்பது மிகவும் அரிதான காரியம். அப்படி மறுதலிப்பு போறவர்கள் மிகவும் புதுப்பிக்க கூடாத காரியம். மறுபடி அவரை இயேசுவுக்குள்ளே கொண்டு வருவது அல்லது பழையபடி அவருடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள்ளே கட்டுவது மிகவும் கூடாத காரியம் என்று போடப்பட்டிருக்கிறது. எனது நாட்களிலே வாழ்க்கை நாங்கள் சுற்றும் சூழல் நிறைய காரியங்களை பார்க்கிறோம். வேலையிடத்துல இருக்கலாம், நியூஸா இருக்கலாம், பத்திரிகையா இருக்கலாம், அல்லது நம்மோட நாங்க இருக்கிற குடும்பங்களா இருக்கலாம். பல பெரிய காரியங்கள் மத்தியிலே சூழ்ந்திருப்பதனாலே ஆண்டவரே கொடுத்த இந்த உன்னதமான உயர்வான மேன்மையான ஒரு தெய்வத்தை விட்டு நாங்கள் பின்வாங்கி போவோமா இருந்தால், நாம் மறுபடி அதை புதுப்பிப்பதற்கு அது அவரை மனம் திரும்புவது மிகவும் கடினமான காரியம் என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36 வாசிக்கப்போமாக. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் chapter 10 verse 36. Hebrew chapter 10 verse 36. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. வேற சொல்லுது, நீங்க இதை செய்யாத காரணம் பொறுமையை நாங்கள் இழந்து போவதனால வரக்கூடிய ஒரு பெரிய எனக்கும் உங்களுக்கும் வைக்கப்பட்டிருக்க ஒரு பெரிய பந்தய பொருள் நாங்கள் இழந்து போய்விடுவோம் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு. அப்படி இழக்காதபடி ஆண்டவரே இந்த காரியத்தை செய்யும்படி அதை விரும்புகிறேன். ஒரு சாதாரண உதாரணமா நான் சொல்ல வாங்கிக்கிறேன். ஆபிரகாமும் லோத்துவும் அழகாக போனார்கள். ரெண்டு பேரும் போன பொழுது ஆபிரகாம் மிகவும் வசதியான மனுஷன். அவன் வாழ்ந்த பொழுது வேதம் அவனை அடையாளம் காட்டும் பொழுது பெரிய பண்ணைக்கு சொந்தக்காரன், எத்தனையோ ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், எத்தனையோ வேலைக்காரர்கள், அப்படி வசதியாக வாழ்ந்த மனுஷன். அவன் நினைத்திருந்தால் எந்த இடத்திலையும் வீடு கட்டியிருக்க முடியும், எந்த வீட்டையும் வாங்கியிருக்க முடியும், எந்த வசதியான இடத்துல இருந்திருக்க. அப்படிப்பட்ட ஒரு வசதியான ஒரு மனுஷன், தேவனால் தெரிவு செய்யப்பட்டு போனவன். அதற்கு மாறாக நாங்கள் லோத்துவை எடுத்துக்கொள்வோமா இருந்தால், அவன் தெரிந்து சொல்லப்பட்ட காரியத்தை பார்க்கும் போது தேவனால் சபிக்கப்பட்ட சோதம் குமாராவை அவன் தெரிந்து கொண்டு போங்க. ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் நாங்கள் பார்க்கிறோம். அதை கடந்து போய் நாங்கள் பார்க்கும் போது ஆபிரகாம் இருந்த பொழுது அவனுக்கு கஷ்டம் என்ன? வேதம் கூறுது, அவன் கூடாரவாசியாக தான் இருக்கிற சொந்த நிலத்தை விட்டு தேவனுடைய அழைப்பை பெற்று, வேதம் கூறுகிறது அவன் கூடாரவாசியாக அவன் நாட்டுக்கு நாடு கடந்து பரதேசி போல வாழ்ந்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனா இவனோ நிலையான ஒரு நகரத்திலே குடியிருந்தான். இப்ப பரதேசியாக கூடாரவாசியா வாழ்றவனுக்கு பாதுகாப்பு கடினம். எந்த இடத்திலையும் காற்று மழைகள் தாக்கக்கூடும். சாதாரணமா நீங்க பேசுவீங்களா இருந்தா ஒரு டென்ட்லே வாழ்ற ஒரு மனுஷனுக்கும் சாதாரணமாக கல்லு வீடு கட்டி வாழ்ற மனுஷனுக்கும் வித்தியாசம் உண்டு. காற்று மழைகள், துன்பங்கள், பிரச்சனை வருவது, மிருகங்கள் தாக்குவது இங்கே இந்த கூடாரத்திலே வசிப்பவனுக்கு மிகவும் கடினமான காரியம், மிகவும் பயமான காரியம். பாதுகாப்பு குன்றியமான நிலைமையில வாழ்கிறான். ஆனா ஒரு பெரிய கல்வெட்டிலே வாழ்ற மனுஷன் அவனுக்கு இந்த இதை குறித்து எந்த கவலையும் கிடையாது, பாதுகாப்பா இருப்பான். ஆனா வேதம் அதுக்கு எதிராக காட்டுகின்றது. ஆபிரகாம் தேவனால் தேற்றப்படுகிறான். இங்கே லோத்துவோ எல்லாவற்றையும் இழந்த மனுஷனாக இருக்க நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் ஒரு மனுஷன் தேவனை விட்டு பின்வாங்கி போகும்போது, தேவனுடைய சித்தத்தை விட்டு போகும்போது, தேவனை அடையாதவை நாங்கள் போகும்போது, உலக வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் கலக்கும் போது என்னுடைய உங்களுடைய வாழ்க்கை அப்படியா கடந்து செல்கிறது. வேதம் கூறுது ஆபிரகாமை 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல அங்கே தேவன் அவரை தன்னுடைய சிநேகிதன் என்று அழைக்கின்றார். ஆனா லோத்துவோ
உலகத்துக்கு சிநேகிதனாக மாறுகிறார். அவன் எடுக்கிற தீர்மானங்கள், முடிவுகள் எதுவா இருந்தாலும் தேவனை பிரதிபலிக்கிற ஜனங்களாக நாங்கள் மாற வேண்டும். இந்த அருமையான மாணவர்களை தேவனை ஆராதிக்கும்படியாக வந்திருக்க நாம் கொடுத்த இந்த அருமையான ரட்சிப்பை இழந்து விடாதபடி தேவ சமூகத்திலே இருந்து நாங்கள் வாழும்படியா தேவன் விரும்புகின்றார். மோசையை நாங்கள் பார்க்கிறோம். உலகத்திலே வரக்கூடிய எகிப்திலே எல்லாம் அவனுக்கு வசதியா இருந்தது. அந்த வசதியா இருந்தாலும் அவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்றான், இனி வரும் பலனை நோக்கி நாம் இந்த எகிப்து கொடுக்கக்கூடிய எல்லா சந்தோஷத்தையும் நான் விட்டு நான் மறுபடி தேவ சமூகத்திலே வருகின்றான் சொல்லி. அதனால்தான் 12ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கும்போது எபிரேயர்ல இவ்வளவு மேகமான சாட்சிகள் எனக்கும் உங்களுக்கும் இருக்கும் போது பாரமான எல்லாவற்றையும் கலட்டி வைத்து விட்டு இந்த விசுவாசத்தை தொடர்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய கிறிஸ்து இயேசுவை நோக்கி எப்படி ஓடட்டான்? பொறுமையோட ஓட கடப்போம். ஓடுகிற ஓட்டம் நிச்சயமாக எங்களுக்கு பலன் உண்டு. நாங்கள் ஓடுகிற ஓட்டம் ஒருபோதும் வீணாகாது. நீங்க செய்யற காரியம் ஒருபோதும் வீணாகாது. அதனாலே பொறுமையோடு ஓடும்போது இந்த உன்னதமான தேவன் நமக்கு யார் என்பதை வெளிப்படுத்துவார். இந்த நாட்களில் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்காக கடந்திருக்கிற வேளையில கூட தேவன் நம்ம இடைப்படுவாராக. இந்த நிரூபத்தை முடிக்கும் போது இது எழுதப்பட்டது பவுல் என்று நிறைய ஆதாரங்கள் உண்டு. அந்த அவர் பவுல் முடிக்கும் போது எழுதுகிறார் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போமாக. எபிரேயர் 13:22. சகோதரரே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். எழுதப்பட்ட எல்லா அந்த 13 அதிகாரங்களை நீங்க சுருக்கமாக உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன் என்றால் புத்திமதியாக ஒரு அட்வைஸாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வார்த்தைகளை நீங்க பொறுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். அதனால தான் இந்த சொல்லிவிட்டு இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்ட காரியங்களை இந்த வரக்கூடிய வாரங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இயேசுவே உன்னதமானவர், அவரே உயர்ந்தவர், அவரே சிறந்தவர், அவரே ஜீவிக்கிறவர். அதனால முதலாவது காரியம் நான் நீங்களும் ஆராதிக்கிற இந்த இயேசுவானவர் தீர்க்க தரிசிகளிலும் அவர் உண்மையானவர், அவர் உயர்ந்தவர். அதுக்குரிய ஆதாரத்தை பார்க்க போறோம். 1ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிப்போமாக. எபிரேயர் 1ஆவது அதிகாரத்துல 1-3 வசனங்கள். Hebrew chapter 1 verses 1-3. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் பூர்வ காலங்களே, பழைய ஏற்பாட்டு காலங்களிலே எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட இந்த சுவிசேஷமானது இன்றைக்கு நாங்கள் ஒரே தடவையாக பெற்றுவிட்டோம். கிறிஸ்து இயேசுவானவர் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுவது 16 சொல்லுவது இவ்வளவா உலகத்தை நேசித்து அவர் அன்பு கூர்ந்து அவர் மறித்து இந்த நித்திய ஜீவனை கொடுத்தார் என்று சுவிசேஷத்தை இந்த பழைய ஏற்பாட்டு காலங்களிலே அவர் நேரடியாக இந்த முழுவான அந்த அவருடைய சுவிசேஷ செய்தியை அவளுக்கு கொடுக்கவில்லை. எப்படி கொடுத்தாராம்? பங்கு பங்கு, ஐஸ் a portion. ஒரு பகுதி ஒரு ஆளுக்கு, ஒரு தீர்க்கதரிசிக்கு, ஒரு கொஞ்ச நாளுக்கு வாழ்ந்தவர்களுக்கு, அடுத்த அந்த காரியத்தை நிறைவேற்ற பிற்பாடு அடுத்த காரியத்தை இன்னொரு கொஞ்ச நாட்கள் கழிச்சு, இப்படியாக பழைய ஏற்பாடு முழுவதும் நாங்கள் பார்க்கும் போது தேவன் ஒரே செய்தியை வித்தியாசமான முறையில வேறுபட்ட தீர்க்கதரிசி மூலம் தேவன் சொல்லிக் கொடுத்தார். அதாங்க எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது முழுமையாக அந்த சுவிசேஷத்தை அவர் அறிவிக்கப்படவில்லை பழைய ஏற்பாட்டு காலத்திலே. அதுக்கு மாறாக இந்த புதிய ஏற்பாட்டிலே வரும்போது இயேசு எனக்கு உங்களுக்கு முழுமையாக கொடுத்தார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு பகுதி மட்டும் கொடுக்கப்பட்டது. அதை யார்கிட்ட கொடுத்தாரோ அது வாசிக்கும் அடுத்த வசனத்தை. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இந்த கடைசி நாட்களில் சொல்லப்பட்ட வார்த்தை லாஸ்ட் டே அல்ல. அவர் எழுதப்பட்ட அந்த நாளை இப்ப கடைசி நாள் சொல்றார். இனிமே உங்களுக்கு பலி கிடையாது, ஒரு தினம் பலி செலுத்த ஆகிவிட்டது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே பலி செலுத்தப்பட வேண்டும். அவருடைய சுவிசேஷங்கள், அவருடைய சொல்லப்பட்ட வார்த்தைகளை தீர்க்கதரிசி மூலமாக கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக் கொடுத்தார். ஆனா கடைசி நாட்கள்ல வாழ்ந்திருக்க நானும் நீங்களும் குமாரன் மூலமாக, இயேசு மூலமாக இந்த காரியத்தை வெளிப்படையாக எனக்கு உங்களுக்கு தெரிவித்தார். அன்றைக்கு தீர்க்கதரிசி மூலம் பகுதி பகுதியா கொடுக்கப்பட்ட காரியம் இந்த நாட்களிலே வாழ்ந்திருக்க நானும் நீங்களும் இந்த வேற கிடையாது, எனக்கு உங்களுக்கு வேற சுவிசேஷம் கிடையாது, வேற பலியே கிடையாது. அதனால இது லாஸ்ட் சான்ஸ், கடைசி நாட்கள்ல வாழ்ந்திருக்க எனக்கும் உங்களுக்கு இயேசு மூலமாக திருவிழம். அதனால அன்றைக்கு வாழ்ந்த தீர்க்கதரிசியை காட்டிலும் நானும் நீங்களும் ஆராதிக்கிறவர் என்ன உள்ள
எனக்கு உங்களுக்கும் சாதாரண இருக்கிற மனுஷர்களுக்கு அவர் தன்னையே வெளிப்படுத்தினவர். தொடர்ந்து வாசியுங்கள். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவரை கொண்டு உலகங்களை, உலகம் என்று எழுதப்படவில்லை, உலகங்களை உண்டாக்கினார் போட்டிருக்கு. அவர் ப்ரொடியூசர், எல்லாவற்றையும் உருவாக்கினவர் மாத்திரம் அல்ல, அவர் உருமாற்றுகிறவர், மறுபடியுமாக மீள கட்டுகிறவர். அப்படிப்பட்ட தேவன் எனக்கும் உங்களுக்கும் சகலத்தையும் செய்து கொடுக்கிற தேவன். அதோடு நிப்பாட்டாதபடி எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துகிறவர். அவர்தான் சர்வத்துக்கும் அவர் சுதந்திரவாளியாக, அவர் அழகாக எல்லாவற்றையும் அங்கே தீர்க்கதரிசி மூலம் ஒன்றுமே அவளுக்கு உதாரணமாக கொடுக்கப்படவில்லை. அவர் தேவனுடைய வாயாக செயல்பட்டார்கள். எந்த அதிகாரங்களும் கொடுக்கப்படவில்லை, ஆளுகை கொடுக்கப்படவில்லை. ஆனால் இயேசுவானவருக்கோ தன்னுடைய குமாரன் மூலமாக கடைசி நாட்களில் வெளிப்படையாக சொன்ன தேவன் இந்த இயேசு மூலமாக எல்லாவற்றையும் அவருக்கு பொறுப்பாக அவரையே சர்வத்துக்கும் உரிமையாளராக அந்த தேவன் நியமித்தாரா? தொடர்ந்து வாசியுங்கள். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மால் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாசத்திலே உட்கார்ந்தார். இங்க பாருங்க, இவர் அவருடைய, யார் அவருடைய? பிதாவுடைய மகிமை பொருந்தியவராக இயேசுவானவர் அவருடைய மகிமை பொருந்தும் பிரகாசமாக வெளிப்பட்டவர். அதனால்தான் வேதம் பிலிப்பியர் சொல்லும்போது போட்டிருக்கு, அவருக்கு ஒத்ததாக இயேசு வந்தாலும் அவரை கொள்ளையாடிய பொருளாக எண்ணாதபடி தன்னைத்தானே கடைசி வரைக்கும் சிலுவையிலே தாழ்த்தி அவர் ஒப்பு கொடுத்து தன்னை இந்த சிலுவையிலே ஒப்பு கொடுத்ததுனால எல்லா நாமத்துக்கு மேலாக உயர்ந்த நாமத்தை கொடுத்தார். வேதம் சொல்லுது, இவர் இந்த இயேசுவானவர் பிதாவுடைய மகிமையின் பிரகாசமாக வெளிப்பட்டது மாத்திரம் அல்ல, அவருடைய தன்மையின் சொரூபமாக, அவரை போலவே குணாதிசயங்கள், பிதா எப்படி இருப்பாரோ அதே நேச்சர் உள்ளவராக வந்தார். அதனால்தான் திருத்துவ தேவன் பிதா என்று சொல்கிறோம், குமாரன் என்று சொல்லுகிறோம், ஆவியானவர் சொல்கிறோம். மூன்று பேரும் ஒரே செயலோட படுகிறவர்கள். வித்தியாசமான செயல்பாடுகள் இருந்தாலும் தோற்றத்தில் குணாதிசயங்கள் எல்லாம் ஒன்றா இருப்பதனால இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம் வெளிப்பட்டது மாத்திரமல்ல, சர்வத்துக்கும் தம்முடைய வல்லமையினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தம்முடைய எல்லா பலிகளையும் செலுத்தும்படியாக அவர் இந்த பூமியிலே தன்னை சொந்த ரத்தத்தினாலே என்னையும் உங்களையும் வாங்கி கொண்டார். அதை வாங்கி கொண்டதுனால, என்னையும் உங்களையும் விலையாக தன் ரத்தத்தினாலே வாங்கி கொண்டதுனாலே வேதம் சொல்லுது, அவருடைய முடிவு அவர் உன்னதத்தில் உள்ள அவருடைய பிதாவுடைய மகத்துவமானவருடைய வலது பாசத்திலே அவர் உட்கார்ந்து இருக்கிறார். செய்ததுனால அவருக்கு கிடைக்கப்பட்ட பலன். இதை எந்த தீர்க்கதரிசிக்கும் தேவன் கொடுக்கவில்லை உட்காரும்படியாக. ஆனா ஜெயம் கொள்றவர்கள் இவர்களோ, அவர்கள் இயேசுவோட அரசாளுவாண்ட போற்றப்பட்டிருக்கிறது. உட்கார்வாண்ட போடப்படாது, ஜெயம் கொள்றவர்கள் வேண்டும். ஆனா வேதம் சொல்லுது இயேசு எல்லாவற்றிலும் ஜெயம் கொண்டவராக அவர், அதாவது பிதாவுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்ததுனால எல்லா தீர்க்கதரிசிகளை காட்டிலும் இந்த இயேசு உன்னதமானவர், அவர் உயர்ந்தவர், சிறந்தவர். தீர்க்கதரிசியை நாங்கள் பார்க்கும்போது சாதாரண மனிதன், தேவனாலே அழைக்கப்படுகிற மனுஷன், அவன் தான் தீர்க்கதரிசி சொல்லுவான். ஆனா வேதம் சொல்லுது இந்த இயேசுவானவர் அவர் திரியேக தேவன், அவரே தேவன். அப்புறம் மனுஷனுக்கும் தேவனுக்கும் வித்தியாசம் உண்டு. இன்னொன்று, தீர்க்கதரிசி பல நிறைய ஏராளமான தீர்க்கதரிசிகள் பேரில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் வாழ்கிறார்கள் தீர்க்கதரிசி சொல்லி தங்களை பெயரை கொண்டிருக்கிறார்கள், அதை பற்றி பேசவில்லை. அப்ப ஏராளமான தீர்க்கதரிசி உண்டு. ஆனா வேதம் சொல்லுது இவரே சொந்த குமாரன், ஒரே குமாரன். அதான் வித்தியாசம். ஏராளமான தீர்க்கதரிசி இருந்தாலும் ஒரே சொந்த குமாரனாக இயேசு இருக்கிறார். தீர்க்கதரிசிகள் பகுதி பகுதியாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இயேசுவுக்கு முழுவதுமாக கடைசியாக எல்லாவற்றையும் கருவினமாக கொடுத்தார். அதனால்தான் சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று தலையை சாய்த்துக் கொண்டார். வந்த காரியம் முடித்து விட்டேன்னு சொல்லி இந்த தேவன் அழகா சொன்னார். அது மாத்திரமல்ல, அவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக, இந்த உலகத்தை முழுவதுமாக ஆண்டு கொள்ளும்படியாக, அதிகாரம் செலுத்தும்படியாக, வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரம் பொருந்தவராக தேவன் கொடுத்தார். எந்த தீர்க்கதரிசிக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. என்னுடைய உங்களுடைய பாவங்களை சுத்திகரிக்கும்படியா தன்னையே ஒப்பு கொடுத்து அவருடைய ரத்தத்தினால என்னையும் உங்களை மீட்டுக் கொண்டார். இது தீர்க்கதரிசி ஒருவரும் செய்யவில்லை. இன்னும் காரியம் பார்க்கிறோம், மோசேயும் எலியாவும் அருமையான தீர்க்கதரிசி, பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்தவர்கள். அவர்களை இயேசு உயிரோடு இருக்கும்போது மருவ மலையிலே போகிறார்கள். அங்கே 2 பேரையும் கண்ணாலே பார்க்கிறோம்.
எலியாவை பார்க்கிறோம், மோசேயும் வந்தார நாங்கள் பார்க்கிறோம். ஆனா இவர்கள் மத்தியில இன்னொரு சத்தம் அங்கே வருது. என்ன சத்தம் வந்தது? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு நீங்க செவிசாயுங்கள். அவ யாருக்கு authority, யாருக்கு அங்கே பலம் உண்டது? இயேசுவுக்கு. தீர்க்கதரிசிகள் அங்கே இருந்தாலும் அவர் எல்லா கட்டிலும் எல்லாவற்றை காட்டிலும் மேலே இருந்து ஓடுகிறது இவர் நேசகுமாரன், இவரிலே நான் பிரியமா இருக்கேன், இவருடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுங்கள். அப்ப நாங்க பார்க்கிறோம் தீர்க்கதரிசிகளை காட்டிலும் இங்க இயேசு உன்னதமான நாங்கள் பார்க்கிறோம். யூத முறையிலே நாங்க பார்க்கிறோம் தீர்க்கதரிசிகளுக்கு உன்னதமான இடம் கிடைத்ததை நாங்க பார்க்கிறோம். ஆனா அதை விட இயேசுவானவர் பிதாவுடைய உன்னதமான வலது பாசத்தில் உட்கார்ந்தார். அப்ப அவர்களை காட்டிலும் யூத ஜனங்கள் எல்லாரும் உள்ள தீர்க்கதரிசியை காட்டிலும் அவரை சிறந்தவரும் உன்னதரும் மேன்மை உள்ளவராய். அதனால்தான் இந்த மாலை வேளையில நான் நீங்களும் ஆராதிக்கிறவர் அவர் உன்னதமானவர் மாத்திரமல்ல, அவர் உயர்ந்தவர், அவர் சிறந்தவர், இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாய் இருப்பதனால் அவரே உண்மையான தேவன். அந்த தேவனை ஆராதிக்கும்படியா நான் கடந்து செல்வமாக. இரண்டாவது காரியம், இந்த இயேசுவானவர் தேவ தூதர்களிலும் அவர் சிறந்தவர், மேன்மையானவர். பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே பார்க்கும்போது 108 முறை இந்த தேவ தூதர்கள் என்ற வார்த்தை வருகிறது. 165 முறை புதிய ஏற்பாட்டிலே தேவதூதர் என்ற வார்த்தை வருகிறது. அதனால்தான் அதே அதிகாரம் 1ஆம் அதிகாரம் எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கப்போமாக, இவர் தேவ தூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவரானார். தேவ தூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதரித்துக் கொண்டாரோ, இந்த நாமத்தை அவர் எடுத்துக்கொண்டார், அவ்வளவு வல்லமையான பெயரை அவர் பெற்றுக் கொண்டாரோ அவ்வளவுக்கு அதிகமாய் அவர் எல்லாவற்றிலே தேவதூதர் எல்லாவற்றிலே காட்டிலும் இந்த இயேசு எப்படிப்பட்டவரா? மேன்மை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் பழைய ஏற்பாடு நாங்கள் பார்க்கிறோம் தேவன் ஜனங்களை அழைத்த பொழுது ஒரு வார்த்தை வருகிறது. யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் விட்டு வாசியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். எக்ஸடஸ் 33 verse 2ல வர பார்க்கிறோம், நான் உங்களுக்கு ஒரு தூதனை அனுப்பி, ஏஞ்சல் தான் ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கு, தூதனை அனுப்பி அவனை உங்களுக்கு முன்பதாக நான் அவனை செல்லும்படியாக செய்து எல்லா உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா ஜாதிகளை நான் அழித்து உங்களை விடுதலை செய்வேன் என்று தேவன் ஒரு பெரிய ஒரு வார்த்தை கொடுத்திருந்தார். அந்த தூதன் மோசையா இருக்கலாம், இயேசுவா இருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தை தூதன் என்று சொல்லப்பட்டதுனாலே இன்றைக்கும் ஜூத ஜனங்கள் தேவ தூதர்களை தங்களுடைய வாழ்க்கையிலே முதன்மையாக வைத்திருக்கிறார்கள். என்னால் கொடுக்கப்பட்ட வார்த்தையினாலே அதனால்தான் நான் சொன்னேன் பல காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. வீடுகளோடு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை உங்க வீடு கட்டுவாங்க, ஜெகோவா விட்னஸ் லேட்டர் டே ஆஃப் சைன் வீக்டேஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மத்தியில இன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது அவங்க தேவ தூதன் இயேசுன்னு சொன்னாருன்னா நீங்க அதை நம்ப போறீங்களா, அல்ல அவர்களுக்கு எடுத்து இல்லையப்பா வேதம் இப்படி சொல்லுதுன்னு சொல்ல போறீங்களா? இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் உங்களுக்கு குழப்பறதுக்கு இது காரணங்கள் நிறைய உண்டு. கிறிஸ்துமஸ் கொண்டாட வேண்டாம்னு சொல்ற ஜனங்கள் நிறைய உண்டு. நான் கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி அதை பற்றி நான் பேசவில்லை. ஏன் கிறிஸ்துமஸ் கொண்டாடணும்னா பெரிய இருக்குது. ஆனா அதுக்கு மேலாகுது இயேசு யார் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். அவரை சரியாக நாங்கள் காத்துக் கொள்வோமா இருந்தால் இந்த நாட்கள் ஆண்டவரே இந்த தூதர்கள் எல்லா காட்டிலும் நீர் உன்னதமானவர், உயர்ந்தவர் என்று நாங்கள் பார்க்க போகிறோம். ஏனென்றால் முதலாவது காரியம், அவர் ஏன் தூதர் காட்டில் சிறந்தவராயிருந்தால் அவர் ஒரே குமாரன், அவர் சொந்த குமாரன். அதுதான் ஹையர் டைட்டில். அதுக்கு வேற குடும்பத்துல அப்பா உண்டு, அப்பாவுக்கு பிள்ளை உண்டா, அந்த குடும்பத்திலே அப்பாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அல்லது அந்த முழு அதிகாரம் மகனுக்கு தான் உண்டு. வேற யாரும் வெளியிலிருந்து அதிகாரத்தை எடுக்க முடியாது. அதே போலதான் இங்க இயேசுவானவர் அந்த தானே ஒரே சொந்த குமாரனாக இருப்பதனால் அவர் இந்த எல்லா தேவ தூதர்கள் காட்டிலும் அவர் சிறந்தவராக மாத்திரமல்ல உன்னதமான நிலையில் இருக்கின்றார். அதே அதிகாரத்தில் 5ஆம் வசனமாக எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், எப்படியெனில் நீர் என்னுடைய குமாரன், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன், நான் இன்றைக்கு உன்னை நான் இந்த உலகத்திலே கொண்டு வந்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அந்த கொண்டு வந்த அந்த குமாரனுக்கு நான் பிதாவாய் இருப்பேன் என்று அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும், அதே அவர் எனக்கு அவர் பிள்ளையாக இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டோ? யாருக்காவது, எந்த தூதருக்காவது, நம்ம வேதத்துல வாசிக்கிற எந்த தூதர்களா இருக்கலாம், கேப்ரியலா இருக்கலாம்,
அல்லது மிகாவேலா இருக்கலாம், அல்லது வேற தூதரா இருக்கலாம், யாருக்காவது எப்போதாவது சொன்னது உண்டோ? சொல்லவில்லை. எனது ஆன்சர் இல்லை. ஏனென்றால் தேவ தூதர்கள் காட்டிலும் இயேசுவே சிறந்தார். அதனால்தான் எழுதுறாங்க அந்த வார்த்தையை பவுல் எழுதுறார். ஏனென்றால் எப்போது அந்த நாட்களில் நிறைய குழப்பங்கள் சபைகள்ல இருந்ததுனாலே, இந்த தேவதூதர்களை ஆராதிப்பதனால, இன்றைக்கு ஒன்று நாம பார்க்கிறோம், ஏஞ்சலை பார்க்கிறோம், சிறகு வைத்து பிள்ளை போல நிறைய எல்லாம் வச்சு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவதூதர்கள் அல்ல. அவர்கள் பலம் வாய்ந்தவர்கள். தேவதூதரை பார்த்து வேதத்துல பார்க்கிறோம், பல இடங்களிலே மனுஷர்கள் கீழே விழுந்தார் என்று பார்க்கிறோம். அப்ப எல்லா தூதர்களும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. தப்பான தூதர்களும் உண்டு, கீழே தள்ளப்பட்ட தூதரும் உண்டு, கீழ்படியா தூதர்களும் உண்டு. அப்ப எப்படிப்பட்ட தூதர்களை ஆராதிக்கிறார்கள்? ஆனா நான் நீங்களும் ஆராதிக்க அவர் ஜீவன் உள்ளவர், அவர் மேன்மை உள்ளவர், உயர்ந்தவர், ஒரே குமாரமாய் இருந்தவர், அவருக்கு பிதாவா இருக்கிறார், அவருக்கு பிள்ளையா இருப்பதனால, சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்க தேவனாய் இருப்பதனால் அவரே சிறந்தவர். ஏன் அவர் சிறந்தவர்? சாதாரண இந்த ஒரு வசனத்தை வைத்து அவர் சிறந்தவர் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு வசனத்தை வைத்து நீங்க சொல்றீங்கன்னு சொல்லி அவர்களை குழப்பக்கூடும். அதனால ரோமர் 14ஆம் அதிகாரம், ரோமர் 1ஆம் அதிகாரம், ரோமன் சாப்டர் 1 வசனங்கள் 4-5 verses 4 and 5. ரோமன் சாப்டர் 1 verses 4 and 5. ரோமர் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிப்போமாக. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் நம்முடைய தீர்க்கதரிசிகளின் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களின் முன்னே நம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்நிதியில் பிறந்தவர். அது உண்மை. அவர் சாதாரணமாக என்னையும் உங்களையும் போல மாம்சத்தில் பிறந்த. ஏன் மாம்சத்தில் பிறந்தார் என்றால் ரோமர் 8ஆம் அதிகாரம் 1-2 சொல்லுது. அவர் இந்த பாவத்தை போக்குவதற்காக, மனுஷனுடைய பாவத்தை போக்குவதற்காக அவர் இந்த மாமிச சரீரத்தை எடுத்து அந்த பலியை மாம்சத்திலே போக்கும்படியாக மாமிசமான போட்டு. மாம்சத்திலே பிறந்தவன் அவர் தாவீதின் சந்ததியிலே பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று, அவர் தேவனுடைய பிள்ளை என்று பரிசுத்த ஆவியினால உரைக்கப்பட்டது. மரியாதை உரைக்கப்பட்டது. அவள் வயிற்றில் இருக்கும் போது, மரியாதை நீ சுமந்திருக்கிற குழந்தை தேவனுடைய குமாரன், இவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இவர் ஆனந்த இயேசுவானவர் உலகத்தினுடைய பாவங்கள் அத்தனையும் சுமந்து தீர்க்கும்படியாக வந்திருக்கிறார். இவர் உலக ரட்சகர் என்ற ஒரு பெரிய சத்தத்தை, இந்த சுதன் என்ற சத்தத்தை அங்கே கேட்கும்படியாக வந்தது. ஆவியானவர் உரைக்கப்பட்டதும் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரமாய் இருக்கிறார். அவர் சிலுவையிலே அறையப்பட்டவர், எல்லோருக்கும் தெரியும். அடக்கப்பட்டது உண்மை, 3ஆம் நாள் உயிர் திறந்தது உண்மை, இன்றைக்கும் ஜீவிக்கிறது உண்மை. அதற்காக இவ்வளவு யார் இந்த காரியம் எல்லாம் சிலுவையிலே அறையப்பட்டது, அடக்கப்பட்டது, உயிர் எழுந்தது எல்லாம் பலமாக நிறைய ப்ரூஃபோட இருக்கிறதா. அதனால இவர் தேவகுமாரன். அதனால தேவபுத்திரரை நீங்கள் ஆராதிப்பது தவறு. ஏனென்றால் அவர்களுக்கு தேவபுத்திர தேவ தூதர்கள், அவளுக்கு எந்த காரியம் கொடுக்கப்படவில்லை, அவள் மரிக்கவில்லை, அடக்கம் பண்ணப்படவில்லை. தேவதூதர்கள் முடியாது, உயிர் தள்ளவில்லை. ஒரே ஒரு தேவன் தான் உயிர்த்தது உலகத்தில் அவர் தான் இயேசு. எவ்வளவு உயிர்த்தளவில் அதுக்கு ஆதாரம் உண்டு. கிறிஸ்துவுக்கு பின், கிறிஸ்துவுக்கு முன். நாங்க இன்னைக்கு செய்து கொண்டிருக்க கலண்டர்ஸ் நாங்க பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு பின் உயிர்த்தந்த பிற்பாடு ஆரம்பிக்கப்பட்ட கலண்டர்ஸ் எல்லாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு மரித்த பிற்பாடு, உயிர்த்தந்த பிற்பாடு ஆரம்பிக்கப்பட்ட காரியங்கள் அது ஆதாரமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அவர் பார்க்கும் போது 500 பேருக்கு மேற்பட்டவர் பார்த்து கொண்டிருக்கும்படியா அவர் மேலே வானத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டவர். உயிர்த்தெழுந்த இயேசு அங்கே ஒவ்வொரு இடமா போய் சாட்சி கூறினார். இதோ நீங்க தேடுறவர் நானே. ஊருக்கு போறவனோ கூட சேர்ந்தார். எம்மாவூர் சீசருடைய வீட்டுல போய் கதவை தட்டினார். மரியாதைக்கு தரிசனமானார். நிறைய காரியங்கள் உண்டு. இவரை யாவும் பப்ளிக்கா அங்கே ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அதனால இந்த தேவ தூதர்கள் காட்டிலும் இவர் உண்மையான குமாரன் ஒருவரே, அவரே தேவகுமாரன், எனக்கும் உங்களுக்குமாக இந்த உலகத்துக்கு வந்தவர், அவரே பலியானார். அதனால தான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை போக்கும்படியா பிறந்தீர் ஆண்டவரே, உங்களுடைய பிறப்பை நாங்கள் கொண்டாடுகிறோம். அது 25ஆம் தேதி 15ஆம் தேதி உலகத்தில் எல்லாரும் கொண்டாடுறாங்க. அந்த தேதி நாங்கள் வைத்திருக்கிறோம். அவர் தேவகுமாரன் ஒருவரே, அவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே, அவரே தேவன். அவரும் தேவன் அல்ல, அவரே ஒருவர் தேவன். 2வது காரியம் ஏன் நாங்கள் தேவ தூதரை காட்டி சிறந்தவரா என்பார்கள். இவருக்கு, யாருக்கு? இயேசுவுக்கு இந்த தேவ தூதர்கள் பணிபுரி செய்தார்களா?
வேதத்துல போட்டு வாசிக்கப்பமாக அதே 1 அதிகாரம் 1 அதிகாரம் 7 வாசிக்கப்பமாக தேவ தூதரை குறித்தோ தேவ தூதர்களை குறித்தோ நம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் நம்முடைய தூதர்களை இந்த தூதர்களை காற்றுகளாக விளக்கம் என்றால் எந்த இடத்துல எவ்வளவு வேகமாக செயல்படுவார்கள். இன்றைக்கு இடத்துல ஒரு மெசேஜ் வருவதா இருந்தால் அங்கே இருந்து அனுப்பப்படுகிறது உடனடியாக வந்து விடுவார்கள். வேகமாக அந்த செய்தியை தாங்கி வருவார்கள். கேப்ரியேல் வந்து நாங்கள் பார்க்கிறோம், மீகாவேலை பார்க்கிறோம் தானியேல் புத்தகத்துல நிறைய இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் வந்து. அப்ப அவர்கள் இந்த அக்னி ஜுவாலையாக எலிசா பார்க்கிறான், வேலைக்காரர்கள் அழகா கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. எலிசா சொல்றான், அழகாக பார்க்கிறான், தேவதூதர்கள் வந்து அக்னி ரதத்திலே அவனுக்கு சார்பாக எலிசாவுக்கு சார்பாக யுத்தம் செய்யும்படியா வந்திருக்கிறார்கள். அப்ப தேவதூதர்கள் நாங்கள் பார்க்கிறோம் அக்னி ரதமாக வந்தார்கள். கிதியோட பார்க்கிறோம், திடீரென ஒருவன் வந்து வருகிறான். கிதியோட பேச, கிதியோனே உனக்கு இருக்க பலத்தோட போப்பா, உன்னை அனுப்புற ஒருவரே சொல்லி அங்கே தேவதூதன் வரை நாங்கள் பார்க்கிறோம். பிழையவன் நாங்கள் பார்க்கிறோம், கழுதைக்கு பக்கத்துல உருவினப்பட்டது ஆரந்தானா தேவதூதனை பார்க்கிறோம். எந்த இடத்துல தேவையான காற்றுகளால் வேகமாக அவை செயல்படுகிறவர்கள் தேவதூதர்கள். தொடர்ந்து வாசிங்கள். நம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட பணிவிடை செய்யும்படியாக அவர்கள். அதனால்தான் மத்தேயு 4 அதிகாரத்திலே இயேசு உபவாசிக்கும்படி 40 நாட்கள் கடந்து போன பொழுது பிசாசு அவரை விட்டு விலகின உடனே வேதம் கூறு வந்து தேவ தூதர்கள் கடந்து வந்து அவருக்கு என்ன செய்தார்களாம்? பணிவிடை செய்தார்கள். அப்ப ஒரு தேவனுக்கு, அதாவது தேவதூதர் வந்து பணிவிடை செய்கிறார். அவர்கள் ஆராதிப்பது மிகவும் தவறான காரியம். தேவதூதர்கள் கனவுலே வருவார்கள் என்று சொல்வார்கள். அப்ப அப்படிப்பட்டவர் வந்து நாங்கள் தேவதூதர்களுக்கு முதலிடம் கொடுக்காதபடி, எனக்கு உங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்தவர் இயேசு ஒருவரை, அவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அந்த தேவன் தான் என்னையும் உங்களையும் இந்த நாள் வரைக்கும் பாதுகாத்து செயல்படுகிறவர். முதலாவது நாங்கள் பார்த்தோம் அவருடைய குமாரன். இரண்டாவது வந்து இதே தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்கிறார்கள். மூன்றாவது காரியம் நாங்கள் பார்க்கிறோம் வந்து அவருடைய ராஜ்யம் அழிவில்லாது. யார்? இயேசுடைய ராஜ்யம் அழிவில்லாது. தேவதூதர்களுக்கு ராஜ்யமே கிடையாது. அவர் கூப்பிட்ட பொழுது வர வேண்டும். அவருடைய வேலை அதுதான். அவர் பணிவிடைகளாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வாசிப்பமாக அதே அதிகாரத்திலே 8-9 வாசிங்கள். 1 அதிகாரம். குமாரனை நோக்கி தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாக இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும். இந்த வார்த்தை எங்கே இருக்கு? சங்கீதம் 110 சங்கீதத்திலே பழைய ஏற்பாடு எழுதப்பட்ட காரியம். இது இயேசுவை பற்றி இவருடைய ராஜ்யம் நிலையானது, நித்தியமானது, அழியாது என்று சொல்லி முதலே வந்து தீர்க்கதரிசி மூலமாக, தாவீது மூலமாக தீர்க்கதரிசனமாக இயேசுவை பற்றி எழுதப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தையை தான் இயேசு உயிரோட வந்த பிற்பாடு மார்க் 12 அதிகாரத்துல 14 அதிகாரத்தில் அவர் இயேசுவே இதை அவர் கோட் பண்ணி பேசுகிறார். எழுதி இருக்கிறதே, இந்த தேவகுமாரன் எப்படிப்பட்டவர், அவருடைய ராஜ்யம் அழியாது, நீதி உள்ளது, செம்மை உள்ளது எழுதி இருக்கிறேன் என்று இயேசுவே சொல்றதை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பேதுரு இதே வசனத்தை அவர் கோட் பண்ணி சொல்ற வந்து அப்போஸ்தலர்களுடைய 2 அதிகாரத்திலே பெந்தெகோஸ்தே நாட்களில் வந்து சொல்ற வந்து இவருடைய ராஜ்யம் நித்தியமானது. யூதர்கள் மத்தியிலே பேசுகிறார், யூதர்களே நீங்கள் தான் அவரை கொலை செய்தீர்கள். இந்த பெரிய நீதிபதியை நீதி நியாயம் கொடுக்கும்படியாக வந்தவர், அவர் ராஜ்யம் அந்த இடத்துல அமைக்கும்படியாக வந்தவர், அப்படிப்பட்ட தேவனை நீங்க கொலை செய்தீர்கள் நாங்கள் சொல்றதை பார்க்கிறோம். அப்ப பேதுரு சொல்வதனாலே வந்து அவருடைய ராஜ்யம் அழியாது. தேவதூதர்களுக்கு எந்த காரியத்தை தேவன் சொல்லவே இல்லை. அவள் பணிவிடை செய்கிறவர்களாக அவர் அனுப்பப்பட்டவர்கள். எபேசியர் 1 அதிகாரம் 20-23 வரை வாசிப்போமாக. எபேசியர் 1 அதிகாரம் 20-23 வரைக்கும். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. யார்? இயேசு எல்லா நாமத்துக்கும் மேலாக இயேசு உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாதத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தளினார். சபைக்கு தலையாக இயேசுவை கொடுத்தார். தவிர
எந்த தேவதூதரும் கொடுக்கப்பட அவர்களுக்கு இதை பங்குபடும்படியாக அவருடைய இந்த பங்கிலே அவர் பங்கடையும்படியாக செய்யவில்லை. ஆனா எனக்கு உங்களும் கொடுத்திருக்கிறார், பங்காளிகளாக வரும்படி அழைத்திருக்கிறார். அதுதான் வேதத்தில் தேவ தூதரை காட்டிலும் நீர் வந்து எங்களை சிறியவனாக படைத்த இயேசுவை கூட, ஆனா மனுஷனை படைத்த அப்படி இருந்தாலும் எனக்கு உங்களும் கொடுக்கப்படும். ஆனா தேவ தூதர்களுக்கு அது கொடுக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட தேவதூதரை வந்து அவளுக்கு ராட்சியமும் கிடையாது, அரசாங்க வல்லமையும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் வந்து அவர்களுக்கு அழியாத நித்தியமான ராட்சியம் உள்ள இயேசு ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செய்யும்படியாக தேவனை நாங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். நான்காவது காரியம் வந்து தேவ தூதர்கள் வந்து உற்பத்தி செய்ய முடியாது, அவர் வந்து கிரியேட் பண்ண முடியாது. கிரியேட் ஆகும். ஆனா இயேசு வந்து அவர் உருவாக்குகிறவர், இஸ் எ கிரியேட்டர். நான் நீங்கள் ஆராதிக்கிற வந்து அவர் எங்களுக்கு எனக்கும் உங்களுக்கும் எல்லாவற்றையும் உருவாக்கி கொடுத்தவர், அந்த உலகத்தை உருவாக்கினார். அடுத்த வசனம் 10-12 எபிரேயர் 1-12 கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமி அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது, அவைகள் அழிந்து போம், நீரோர் நிலைத்திருப்பீர், அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போம், ஒரு சால்வையை போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லி இருக்கிறது. எங்க சொல்லியிருக்கு? சங்கீதம் 102 இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஏற்கனவே தீர்க்கதரிசனமாக இயேசுவை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தைகளா இருப்பதனால வந்து அவருடைய ராஜ்யம் அழியாது மாத்திரமல்ல, அவருடைய கரத்தின் கிரியையினாலே எல்லாத்தையும் படைத்த தேவன். படைக்கிற தொழில் அவருக்கு தான் கொடுக்கப்பட்டது தவிர வந்து தேவ தூதர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அதனால தான் வேதத்துக்கு வந்து தேவ தூதர்களும் படைக்கப்பட்டவர்கள். அதனால தான் ஒரு பகுதி தேவதூதர்களும் தள்ளிவிடப்பட்டார்கள். அதான் லூசிபர் சொல்கிறோம். அப்ப அவளுக்கு நான் பேச வரையில தேவ தூதரை காட்டலும் வந்து நான் நீங்களும் ஆராதிக்கிற தேவனை வந்து எல்லாத்துக்கும் சிறந்தவராக இருக்கிறார். ஒரு நாளைக்கு இந்த வானம் பூமி எல்லாம் அழிந்து போகும், புதிய வானமும் புதிய பூமியும் உருவாகும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த நாட்களில இதை செய்வது இயேசு ஒருவரே தவிர தேவதூதர்கள் அல்ல. எல்லாவற்றையும் நீங்க பார்க்கும்போது என்ன காரியம் இருந்தாலும், நான் சொல்லப்பட்ட காரியம் எது இருந்தாலும் எல்லாவற்றையும் இயேசு ஒருவரே உன்னதமானவராக இருக்கிறார். கடைசியாக 5வது காரியம், ஏன் தேவதூதர்கள் காட்டிலும் இயேசு பெரியவர் என்றால் வந்து அவர் எனக்கும் உங்களுக்கும் வந்து தேவதூதர்கள் பணிவிட செய்கிறார்கள், நமக்கு கூட பணிவிட செய்கிறார்கள். வசிக்குமாக அதை கடைசியாக 13-14 வாசிங்கள். எபிரேயர் 1-13-14. மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாசத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? ரட்சிப்பை சுதரித்து போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளா இருக்கிறார்கள் அல்லவா? ரட்சிப்பை சுதரிக்கிற யார்? நான் நீங்கள் தான். அவர்களுக்காக அனுப்பப்படுகிற பணிவிடை ஆவிகளாக அவர்கள் இருக்கிறார்கள் தவிர அவர்களுக்கு எந்த ஆளுகையும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது, அவர்கள் வணங்குவதும் கிடையாது, ஆனா அதுக்கு மாறாக அவர்கள் ஆராதிக்கிறார தேவனை. ஏசாயா 6 கேருபீன் சேராபீன்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவர் வந்து அவர்கள் அன்னதினம் அவர் என்ன சொல்றாங்க? பரிசுத்தர் 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 ஆராதிக்கிறார், பணிவிட செய்கிறார்கள் அங்கே. அப்படிப்பட்ட அந்த தேவதூதர்களை வந்து நானும் நீங்களும் ஆராதிப்பது தவறு. இந்த இயேசு தேவதூதர் அல்ல, அவர் உண்மையானவர், உயர்ந்தவர், உயிரோடு இருக்கிறவர். எனக்கு உங்கள் காண்கிறவர் மேற்கொள்ளப்பட்ட காரியங்கள் எதுவா இருந்தாலும் இந்த நாட்களில் நம்ம மத்தியில வந்து அவரே உண்மையும் உத்தமமும் மேன்மையுமா இருக்கிற தேவன். ஏன் இது மாத்திரம் நான் சொல்லப்பட்ட காரியம் அல்ல. ரோமர் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க மாட்டீங்க. 5ஆம் அதிகாரத்தில் போமாக ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது வந்து எனக்கும் உங்களுக்கும் இந்த இயேசு ஒருவரே தேவனோட சேரும்படியாக பெரிய சமாதானத்தை கொடுத்தவரா. அப்ப நானும் நீங்களும் தேவனோட ஒப்புரவாகும்படியான ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை, பெரிய சமாதானத்தை கொடுத்தது தேவதூதர்கள் அல்ல. வேதம் சொல்லுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நானும் நீங்களும் தேவனிடத்திலே சேர்கிற சமாதானத்தை பெற்றுக் கொண்டோமா. 2வது காரியம் வந்து அவர் மூலமாய், இயேசு மூலமாய் இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை பெற்று இந்த விசுவாசத்திலே நாம் நிலை கொண்டிருக்கிறோம். நானும் நீங்களும் வந்து இயேசு கிறிஸ்துவினாலே வந்து தேவனோட சேரும்படியான சிலாக்கியம் மாத்திரமல்ல, இந்த விசுவாசத்தினாலே அவருடைய கிருபையை பெற்றிருக்கிறோம். கிருபை தகுதி இல்லாத எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கிற காரியம். 2வது வசனம் கூறுவது 5ஆம் அதிகாரம் 2 அதே அதிகாரத்துல 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் கூறுவது வந்து தேவ மகிமை அடைவோம் என்று நாங்கள் நம்பிக்கையா இருக்கிறோம்.
அது எந்த தேவதற்கும் கொடுக்கப்படவில்லை. யாருக்கு கொடுக்கப்பட? எனக்கு கொடுத்துட்டா உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அப்ப வேதத்தில் இயேசு மூலமாய் நானும் நீங்களும் ஒரு நாளைக்கு அந்த தேவனுடைய மகிமையை காணுவோமா, முகமுகமாக கண்ணாடியிலே பார்ப்பது போல பார்ப்போம் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கும் உங்களுக்கும் உண்டு. நான்காவது காரியம் அனுதினம் நான் கடந்து போற என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில பாடுகள் பிரச்சனை எல்லாம் வரும்போது, ஒரு வேதத்தில் 3-4 வசனத்துல 5ஆம் அதிகாரத்திலே ரோமர், உபத்திரவங்களை நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். என்ன உபத்திரம் வந்தாலும், கிறிஸ்துவுக்கு வந்தாலும் அந்த உபத்திரத்தை நாங்கள் மேன்மை பாராட்டுறோம். ஏனென்றால் அந்த உபத்திரமானது பொறுமையை கொடுக்கும். அப்ப நாங்கள் வருகிற நாட்களில், இந்த நாட்களில் குடும்ப காரியம் இருக்கலாம், வேலை காரியம் இருக்கலாம், என்ன காரியமா உபத்திரங்கள் வரும்போதெல்லாம் அந்த உபத்திரத்திலே சகித்தவரை பார்க்கும் போது அந்த பொறுமையான எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யும். 5வது காரியமானது அவருடைய உன்னதமான அன்பை ருசி பார்க்கும்படியாக அவன் கிருபை கொடுத்தார். நாங்கள் பாவிகளா இருக்க, நான் பெரிய நீதிமானா இருக்கவில்லை, நன்மை செய்கிறவனா இருக்கவில்லை, பெயர் புகழ் பெற்றவனா இருக்கவில்லை, பாவிகளா இருக்கிற மனுஷன் மத்தியிலே அவர் கிருபையாய் அவர் தன்னை எனக்கு உங்களுக்குமாக ஒப்பு கொடுத்ததுனால, அவர் பலியானதுனாலே அவர் எங்கள் மேல் வைத்த அன்பை எல்லோரும் பார்க்கும்படியா, உலகமே பார்க்கும்படியாக விளங்க பண்ணார். எங்க விளங்க பண்ணார்? சிலுவையில். அப்படி இப்படிப்பட்ட நாட்களை வந்திருக்குன்னா, இவ்வளவு வல்லமை உள்ள இயேசு ஒருவரே எனக்கு உங்களுக்கு தேவனை தவிர தீர்க்கதரிசி கிடையாது, தேவதூதன் கிடையாது. இந்த நாட்கள்ல இயேசு ஒருவரே உண்மையானவர், அவரே மேன்மையானவர். ஏன்னா தேவ தூதனை மரியாட்ட சொல்றாங்க, மரியாளே உன்னுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தை தேவ ஆவியான உற்பத்தி ஆகிறது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்ப்பார் என்று. இந்த காரியத்தை ஏன் தேவன் தேவதூதன் கொடுக்கவில்லை? அப்ப அவர்களை காட்டிலும் இந்த இயேசுவே மேன்மையான, எனக்கு தெரியும் அவர்களுக்கு செய்ய முடியாத காரியம். இவரே குமாரனாக இந்த பூமிக்கு வரும்படியாக, மானச சாயலாக வரும்படியாக, என்னுடைய உங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொள்ளும்படியாக, நானும் நீங்களும் ரத்தமும் மாமிசமா இருப்பது போல அவரும் ரத்தமும் மாமிசமானது மாத்திரமல்ல, மரணத்துக்கு அதிபதியான அந்த பிசாசானவை சிலுவையில ஜெயிக்கும்படியாக. எந்த மரணம் ஒரு மனுஷனுக்கு அடிமை வாழ்க்கை, பாவ வாழ்க்கை, நரகத்தை கொடுத்ததோ, ஆதாம் செய்த மரணத்தை பேசுகிறேன்னா, அந்த மரணத்தை ஜெயமாக மாற்றும்படியாக அவரும் அதே ஆதாம் போல பிந்தின ஆதாமாக உருவாக்கினார். அதனால்தான் இந்த இயேசுவானவர் உன்னதர், மகிமை உள்ளவர், மேன்மை உள்ளவர் மாத்திரமல்ல, அவர் சிறந்தவர். இன்றைக்கும் அவர் எனக்கும் உங்களுக்குமாக யாவற்றையும் செய்து முடித்த தேவன், பிதாவின் வலது பார்த்து பரிந்து பேசுகிறது. இது எந்த தேவதூதரோ தீர்க்கதரிசி செய்ய முடியாத காரியங்களை இயேசு எனக்கு உங்களுக்கு செய்து கொடுக்கிறார். அதனால வரக்கூடிய நாட்கள்ல இந்த உண்மைகளை அறிந்து இன்னும் ஆண்டவரை இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல சாதாரணமா கொண்டாடாதவர், இன்னும் வல்லமை ஆண்டவரை அவருடைய தெரிவித்து ஆராய்ச்சி ஆண்டவரை கொடுத்த ரட்சிப்புக்கு நன்றி ஆண்டவரை, விளையாட்டு ரட்சிப்பை கொடுத்தீர் ஆண்டவரை சொல்லி அவரை இன்னும் மேன்மைப்படுத்தும்படி அவரை உற்சாகப்படுத்துகிறேன். எழுந்திருப்போமா, நான் ஜெபித்து முடிக்க வாசிக்கிறேன். உன்னதரே பார்க்கிறோம், நம்ம ஒவ்வொருவருக்காகவும் ஞாபகத்தையும் செய்து முடித்தவரை, மகிமை பெற்றவரை, மாறாதவரை உங்களுக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த குழப்பமான இந்த நாட்களில் எங்களை சூழ்ந்திருக்கிற ஆண்டவரே பல காரியங்கள் எங்களுக்கு சந்தேகத்துக்கு இடமா இருப்பதனால், இவ்வேதத்திலே திட்டமும் தெளிவுமா இருப்பதனால், வேதமே வெளிச்சம் என்று சொல்கிறாண்டவர என் வாழ்க்கையில வேதத்தை நாங்கள் தியானிக்கும்படியாக, அதிலே கொடுக்கப்பட்ட உண்மைகளை ஆராய்ந்து பார்க்கும்படியாக எங்களுடைய மன கண்களை திறந்து வைமாண்டவர். சாதாரணமாக கேட்பது மாத்திரமல்ல, நம்முடைய காதுகளால் இதை கேட்கத்தக்கதாக தேவனோடு ஆண்டவரை இடைப்படும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறார். அனுதினம் அவர் சமூகத்திலேயே காத்திருக்கும் போது அவர் யார் என்பதை எனக்கும் உங்களுக்கும் இன்றைக்கும் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய சிங்காசனத்தை பங்கு போடும்படியாக எனக்கும் உங்களுக்கும் சுலாக்கியம் கொடுத்தவர், அரசாளும்படியாக அழைத்தவர், ஜெயம் பெறும்படியாக அழைத்தவர், உங்களை தூணாக நிறுத்துவேன் என்று சொன்னவர். இன்றைக்கும் அந்த தேவனுடைய வல்லமை நமக்கு இருப்பதனால் அந்த நாட்களில் உலகத்திலே வரக்கூடிய செய்திகளோ காரியங்களோ என்னை அசைக்காதபடி ஆண்டவரே, இயேசுவே உயர்ந்தவர்,
அவரே சிறந்தவர், அவரே உண்மை உள்ளவர், அவரே உன்னதர் என்பதை பார்க்கும்படியாக என் சிந்தைகள், என் மனக்கண்களை திறந்து வைப்பீராக. நாங்கள் வாசித்த வேத பகுதியிலிருந்து எனக்காக அடிக்கப்பட்டது நீர் ஒருவரே. தேவனோடு ஆண்டவரே சமாதானம் பெறும்படி ஸ்லாக்கியை கொடுத்தது நீர் ஒருவரே. உம்முடைய அன்பை எனக்கு மாத்திரம் தாண்டவரை வெளிப்படுத்தினீர். இந்த உலகத்துல நம் மந்த ஜாதியாருக்கு ஒவ்வொருவருக்காக அவர் தன் மரணத்தை ருசி பார்த்தார் என்று வேதம் கூறுகிறது. அப்படிப்பட்ட உன்னத தெய்வத்தை இந்த மாதவிலே வந்திருக்குன்னா மறுபடியும் உலகத்தின் ஆழத்தின் ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீரே என் ரட்சகர் ஆண்டவரே, நீரே சமாதான பிரபு அப்பா, நீரே என் வாழ்க்கையில எல்லாமா இருக்கிறவர். உலகம் சொல்ற பிரகாரமாக அல்ல, வேதம் சொல்ற பிரகாரமாக பலமாக ஆண்டவரே நிரூபிக்கப்பட்ட ஆதாரங்கள் இருப்பதனால் இயேசுவே உன்னதமானவர், நீரே உயர்ந்தவர், நீரே எனக்காக அளிக்கப்பட்டவர். நம்ம வாழ்க்கையை சொல்ல போகிறோம். சற்று நேரம் நான் அமைதியாக காத்து போகிறோம். கர்த்தாவே தேவர்களில் வானத்திலும் பூமியிலும் நாம் ஆராதிக்கும் இயேசுவுக்கு ஒப்பானவர் யாராக? உயர வானத்திலும் தாழ பூமியிலும் சகல அதிகாரங்களும் பொருந்தினவர். நீ கூப்பிட்ட பொழுதெல்லாம் உனக்கு பதில் கொடுக்கிற தெய்வம்.
வாழ்க்கையில உன்னை நடத்தி வருகிறவர், உனக்காக யுத்தம் செய்கிறவர் அந்த இயேசு ஒருவரே. மாலை வழியில வந்திருக்கு நாம் அந்த உலகம் உம்முடைய நாமம் உயர்ந்தது ஆண்டவரே. உம்முடைய நாமம் உன்னத நாமம் அப்பா. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்து அவர் இவ்வளவாய் இந்த பூமியிலே கொடுத்தவரே துதிக்கிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே, இந்த அருமையான மாலை வேளைக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். தேவன் இந்த நாடு அப்பா உடைய சமூகத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உடைய உயிர் திறந்த வல்லமை மாத்திரம் அல்லாண்டவரே, நீர் கொடுத்த ரட்சிப்பானது ஆண்டவரே, வாழ்க்கையில் ஆண்டவரே மகிழ்ச்சியை சமாதானத்தை கொண்டு வருவதாக. தேவ பிரசன்னமான தேவ கிருபையான ஆண்டவரே அவர் மத்தியிலே என்றைக்கும் நிலையாய் இருக்கும்படியா ஆசீர்வதிக்கிறேன். எந்த விதத்திலும் உம்முடைய கிருபையை இழந்து போகாதபடி ஆண்டவரே, உம்மை விட்டு பின்வாங்காதபடி தேவ பிரசன்னமான ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்தும்படியா ஆசீர்வதிக்கிறேன். ஐயா, இதை யாருக்கு நீ கொடுக்காத பெரிய வாக்கியத்தை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தவரே, உம்மை ருசி பார்க்கும்படியாக ஆண்டவரை எந்த நேரத்திலே உம்மை நோக்கி கூப்பிடும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஸ்லாக்கியம் கொடுத்தவரே என் தகப்பனை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த மாலை வேளை வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக இயேசுவே இந்த உயர்ந்த உன்னதமான மகிமை உள்ள என்றைக்கும் வல்லமை உள்ள நாமமாகிய இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபையானது கடந்து வந்து பலப்படுத்தட்டும். கடந்த வாரம் முழுவதும் பாதுகாத்த கர்த்தர் நீதான் இருப்பதனால் இந்த புதிய வாரத்தை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பேசுற பிள்ளைகளுக்கு கிருபை கொடுப்பீராக, கண்களை தயவு கொடுப்பீராக, பாதுகாப்பை கொடுப்பீராக. உடைய ஞானம் கடந்து வந்து ஆண்டவரே தொடர்ந்து அறிவு அவரிடத்திலே கடந்து வரட்டும் அப்பா. விசேஷமாக இந்த வாரத்தில் எக்ஸாம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரமானது, உடைய வல்லமையானது, மேன்மையானது, உடைய அறிவானது ஆண்டவரே பிள்ளைகள் மத்தியிலே கடந்து வரட்டும். மறந்த காரியம் எல்லாவற்றையும் நீ ஞாபகப்படுத்தி ஆண்டவரே எக்ஸாமில் ஜெயமாக இந்த பிள்ளைகள் முன்னேறி செல்லும்படியான கிருபை கொடுப்பீராக. பலத்தினால் இடைக்கட்டும், சோர்வுகளை பிள்ளைகள் மத்தியில் அடக்கி போடுவீராக ஆண்டவரே. தேவ சுகமும் தேவ பாதுகாப்பும் கடந்து வரட்டும். வர தரப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தோடைய தேவனுடைய கிருபையும் கலந்து கூட இருப்பதாக. அது ஒவ்வொரு பிள்ளையிலும் ஆசீர்வதியும் கிருபை கொடுக்கும் இடத்தில் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள கிருபை உள்ள இரக்கம் உள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் உங்கள் அன்பின் தகப்பனே. ஆமென். கர்த்தராகிய